உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் தமாக கூட்டணியில் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு திமுகவிலிருந்து இதுவரை பதிலில்லை. உள்ளாட்சியில் தமாகவின் நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமாக தலைவர் வாசன் கூட்டணிக்காக போய் இரண்டாவதாக நின்ற இடம் ஆழ்வார்பேட்டை. திமுக பொருளாளர் ஸ்டாலினின் வீடு. முதலில் கூட்டணிக்காக கோயம்பேட்டுக்கு வாசன் போன போது அங்கிருக்கும் தேமுதிக அலுவலகத்தில் பெரும் வரவேற்பு. மக்கள் நல கூட்டணியில் நட்சத்திரமாக ஜொலித்தார் வாசன். இப்போது ஆழ்வார்பேட்டைக்கு போய் ஸ்டாலினை சந்தித்து முகமலர்ச்சியோடு வெளியில் வந்த வாசன் அன்றே ஒரு நிகழ்ச்சிக்காக மதுராந்தகம் போனார். திமுகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பு என அதே முகமலர்ச்சியோடு வாய் மலர்ந்தார் வாசன். உள்ளாட்சியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை என்னால் கூற முடியும். ஆனால் திமுகவிலிருந்து வாசனுக்கு இதுவரை பச்சை கொடி காட்டப்படவில்லை. ஆனால் மறைமுகமாக கூட்டணி இல்லை என்ற பதில் வந்திருக்கிறது. ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுடன் மாவட்ட அளவில் பேச்சுவார்த்தை என திமுகவின் பொதுச் செயலாளர் க அன்பழகன் சொன்னதை ஸ்டாலினும் ஆமோதித்து விட்டார். திமுகவில் காங்கிரசுக்கு மட்டுமே இடமா? அங்கு தமாக இல்லையா? மு.க. ஸ்டாலின் அவர்களே அது தெளிவுபடுத்தி இருக்கிறார். என்னோடு அவர்கள் ஒரு நட்பு ரீதியாகத்தான் சந்திக்க வந்தார், கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை என்று. எனவே அந்த நிலை இப்பொழுது திமுகவுக்கு எழவில்லை. பின்னால் வரும்பொழுது அது குறித்து முடிவு செய்வோம். முறையாக கூட்டணியில் சேர்கிறோம் என்ற வகையிலே பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்பதுதான் அன்றைக்கு கழக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து சொன்னது. அவர்கள் அந்த விருப்பம் தமாகவுக்கு இருந்தால் அது குறித்து பேச்சுவார்த்தை அவர்கள் நடத்தினால் அப்பிறகு தலைவர் முடிவெடுப்பார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிறதா? உள்ளாட்சி பேச்சுவார்த்தைகள் துவங்கிவிட்டதா? தமாக வந்தால் காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? திமுக கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள்? திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது, முஸ்லீம் லீக் இருக்கிறது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறது. இந்த கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலின் போது இந்த கட்சிகள்லாம் எந்த கட்சிகள்லாம் இருந்ததோ அந்த கட்சிகளோடு பேசுங்கள் அப்படின்னு பொதுச்செயலாளர் அறிவிச்சிட்டார். அதற்கு மேலே யூகங்களுக்கோ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணியில் இருக்கிற கட்சியை தானே பேச முடியும், இல்லாத கட்சிக்கு நான் எப்படி பேச முடியும்? திமுக தமாகவை அழைக்காத நிலையில் வாசனின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? தலைவர் வாசன் அவர்கள் தமிழ் திமுகவுடைய பொருளாளரை சந்தித்து சேர்ந்து இந்த உள்ளாட்சியிலே திமுகவோடு வேலை செய்யலாமா அந்த உள்ளாட்சி தேர்தலில் என்பதற்கான விருப்பத்தை தெரிவித்துள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வர வேண்டும். அது வந்த பிறகுதான் மற்ற நிலைப்பாடு தெரியும். காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எதிரி கட்சி அல்லவா? காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எதிரி கட்சி அல்ல. ஆகவே காங்கிரஸ் கட்சி இருப்பதனாலே பிரச்சனை இல்லை. இந்த முடிவு அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கட்டும். தமிழ்நாடு காங்கிரசின் முடிவு என்ன என்பதை அதற்கு பிறகு வாசன் அவர்கள் முடிவு செய்வார். தென்னந்தோப்பை சின்னமாக வைத்திருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளாட்சியில் பச்சை பசேல் என மிளிருமா, தனிமரமாகுமா?